சிதாரத்தை பூசிக்கொள்ள இதாங்க கண்ணுக்கு வீடு வீடு போட்டுக்குது. அதுக்கு வீடு போட்டுக்குதா? ஒருவேளை அங்க போயிருப்பாளா? அங்கதான் போயிருப்பா. இல்ல இங்கதான் போயிருப்பா. எங்கதான் போயிருப்பா? அங்கதான் போயிருப்பா. எங்கதான் போயிருக்கா காட்டுறமா? சூப்பர் காட்டுமா? மன்னா மலையாளியம்மா தளபதியா அன்பு அறிவு அனைவருமாக ஒன்று சேர்ந்து இந்த வேலைக்காரி கண்ணகி குடிசை ஆடி வைத்து விட்டு வரவேசி எங்களை வரவேசி ஒரே வார்த்தை இந்த வேலைக்காரி கண்ணகி இந்த அரண்மனை தேடி நானே வந்திருக்கேன். மகாலட்சுமி போல இருக்க பாரு. மருமக மகாலட்சுமி மகாலட்சுமிமா மருமகளா? ஆமா. அப்படி என்ன மகன் உன்னை உரைத்து விட்டாரா? மனதாரே வாழ்த்து எனக்கு உனக்கு தகுதியாடி என் மகனே காதலிக்கிற இந்த திருமணம் கண்டிப்பா நடக்காது. மறந்து விடைய மகனை. மன்னா ஈரந்த விடு கண்ணகி என்று உரைத்தால் உன் மகனுக்காக என் உயிரை விடுவேன். சாவடி மறந்து விடு கண்ணகி என்று உரைத்தால் அன்று எப்படி கோவலனுக்காக கண்ணகி மதுரையை எரித்தாலோ அதுபோல் இந்த கண்ணகி என் காதலனுக்காக இந்த கனகபுரி நாட்டை சுட்டு சாபம் மரியாதை சொல்றேன். என் மகனை மறக்க முடியுமா? முடியாது. என்ன முடியாது? ஒரு நாட்டு இளவரசரை காதலிக்கிறேன். இந்த கல்யாணம் நடக்குமோ நடக்காதோ அப்படி நினைச்சு காதலிச்சிருக்கீ. காதல் கேக்குதா? காதல் உனக்கு காதல் என்பது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஜாதி மதம் பதவி என்று பார்த்து வருவது காதல் அல்ல. ஆமா, எங்களுடைய காதல் எப்படியாப்பட்ட காதல்? அன்று எப்படி கோவலனுக்காக காத்திருந்தாலும் மதுரையில் அதுபோல் இந்த கண்ணகி உன்னுடைய மகன் கதிரவனுக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். தெய்வீக காதலா இவங்களுக்கு? பெற்றெடுத்த அப்பா அம்மாவுக்கு தெரியாத திருச்சித்தனமா காதல் பண்றது தெய்வீக காதலா? இவன் முடிவெடுத்துட்டாங்க, இவன் முடிவெடுத்துட்டான். நம்ம ஏழ்மையான குடும்பமாச்சே,
ஏழ்மையான குடும்பத்துல போய் வாக்கப்பட்டா அங்க போய் கஷ்டப்படணும். வெளியில போனா வேலை செய்யணும். வசதியான மாப்பிள்ளை புடிச்சா சந்தோஷமா வாழலாம். வாழ மனுதாண்டா என் மகனை வளைச்சு தமிழ்நாட்டுக்குடிய எப்படிலாம் வளர்த்தமா நீ? ஆமா டாடி. எதுல வச்சு மடக்கிட்டாடா? எதுல வச்சு மடக்கிட்டாளே? வடையில வச்சாலோ, பூரியில வச்சாலோ, இட்லியில வச்சாலோ, சட்னியில வச்சாலோ, தோசையில வச்சாலோ, இதுல வச்சாலோ, அதுல வச்சாலோ எதுல வச்சு மடக்கிட்டாளே? சக்கரத்தி எதையே வச்சுக்கிறா. டேய் சைலண்ட். எனக்கு இருப்பது ஒரு மகனை சேடா. கருவேப்பிலை கொத்தாட்ட வச்சுக்கிறியாமா? இந்த பாவிக்கு ஒரு பொண்ணுல சொல்லிட்டு பொண்ணுக்கு பொண்ணா எடுத்து வளர்த்தியே. பொண்ணா நினைச்சு வளர்த்துறா. வளர்த்து கை குளத்துல கழுவா உண்ட வீட்டுக்கு ரெண்டங்க மண்டாலாமா பாய் முண்டை நெட்டுல போட்டு அழகு பார்த்தனடா. ஐயோ இப்படி தவறு செய்துட்டாளே. அடிமடியிலே கை வைப்பா நம்ம நினைக்கலையாமா? ஏய் என்னடி நான் இப்பொழுது எந்த நிலைமையில இருக்கிறது தெரியுமா? உங்க குடும்ப வாழ்க்கையை வைத்து சுமக்கிற இப்படி நடந்த பிறகு இவளை விடவே கூடாது. நீ போட்ட நகையெல்லாம் கேட்டு வாங்கி வாங்கிடு. ஒரு நகை கூட விடாத. பூவாட கரியத்தான் புறப்பட்டால மாறியத்தான் பூவாட காரியத்தான் புறப்பட்டால மாறியத்தான் சாமி எடுத்து கொடுங்க. தளபதியாரே வாங்க. இவளை விட்டு வைக்கவே கூடாது. என்ன செய்யணும்? செவி கொடுங்க. செய்து முடிச்சுட்டு வாங்க. சித்தமேன் பாக்கியம். இத பாருங்க தளபதியாரே. என் வீட்டுக்காரர் சொன்ன மாதிரி வேலை கச்சிதமா செய்து முடிச்சிட்டு வந்து என்ன வந்து பின்னாடி வந்து பாரு. நான் போய் மண்ணு பாக்குறேன். பாருங்க. பொறுமையே குணம் என்று தர்மர் போல மௌனமாக இருக்கிறாயே. ஒரு வார்த்தை இந்த கண்ணகிக்காக ஆறுதல பேசக்கூடாது. எனக்கு யார் இருக்கிறார்கள்? தாய் இல்லை, தந்தை இல்லை, சொத்து பத்து யாரும் இல்லாத
நாத்திக்கற்ற பாவியான் இருக்கிறேனே, கண்ணகி அடிக்க வேண்டாம் என்று எனக்காக ஒரு வார்த்தை உரைக்க கூடாதா? இந்த அனாதைக்கு அடைக்கலத்தை கொடுக்க கூடாதா? தாயை இழந்த பாவினா, தந்தையை இழந்த பாவினா, சொந்த பந்தம் என்று இல்லாத பாவியான் இருக்கிறேனே. ஒரு பெண்ணா பிறந்தவருடைய வாழ்க்கையில் எது எல்லாம் நடக்க கூடாது, அது அத்தனை பாவியனுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. ஐயா, இந்த அனாதைக்கு என்று ஆறுதல் உரைப்பதற்காக யாரும் இல்லையே. கண்ணகி, பிறந்தாய் வளர்ந்தாய் அரண்மனையை நாடினாய், அரண்மனை வாழ்க்கையை வைத்து வாழ தெரியாமல் ஒன்று கூறி 3 மாத கருவை வயிற்றிலே சுமந்திருக்கிறாய். இந்த நிலையால் யாருக்கு லாபம்? தவறு செய்தது இருவர், தண்டனை உன் ஒருவனுக்கு கொடுப்ப எதுவதில் நியாயம் கிடையாதுமா. முறையா உனக்கென யாரில் நினைக்காதே, உனக்காக நான் இருக்கிறேன். ஐயா, எனக்கு அது போதும் ஐயா, போதும். உனக்காக நான் இருக்கிறேன்னு சொன்ன எதனால் தெரியுமா? நீண்ட நாட்களுக்கு உன் மீது எனக்கு ஆசை. திருமணம் என்று செய்து கொண்டால் உன்னைத்தான் செய்து கொள்ள வேண்டும், வாழ்ந்தால் உன்னோடு வாழ வேண்டும், இல்லாவிட்டால் மண்ணுக்கு இறையாக வேண்டும் என்று உனக்காகவே காத்திருக்கிறேன் நான். ஆனால் என்னை ஏமாற்றி விட்டு இந்நாட்டு இளவரசரோடு 1 கோடி 3 மாத கருவை சுமந்திருக்கிறாய். பரவாயில்ல, நீ இளவரசனே கல்யாணம் பண்ணிக்க, நான் வேணான்னு சொல்லலை. இந்த குழந்தைக்கு அப்பா இந்நாட்டு இளவரசனே இருக்கட்டும், நான் அதையும் வேணான்னு சொல்லலை. ஆனால் நான் உன் மேல ஆசைப்பட்ட பாவத்துக்கு இன்று ஒரு நாள் எங்களோட பரிசு போதும். பொறுமையே குணம் என்று தர்மர் போல் பொறுமையாக இருக்கிறாய் என்று கண்டிருந்தேன். நான் சொல்லிக்கிறேன்னா, ஆனால் கொடிய துரியன் தம்பி துச்சாதனன் போல் பேசுவது முறைதானா? அட பாவி, ஒருவரை காதலித்து என் கற்பிடம் பறிகொடுத்து 3 மாதம் கர்ப்பமாக இருக்கிறேன். இந்த நேரத்தில் கட்டி பிடிக்க வேண்டும், முத்தத்தை கொடுக்க வேண்டும் என்று உரைக்கிறாயே, இது முறைதானடா? உனக்கென ஆதரவு என்று சொல்வதற்கு யாரும் கிடையாது. இப்ப என்ன விட்டாக்கா எண்ணத்தை ஈடேற்றினா நீ வாழ்க்கையில சுமூகமா வாழலாம். ஒரே ஒரு நாள் என் கூட படுத்து இருந்தா அது போதும். காம வெறிபிடித்த கழுதையே, யாரு? போக வெறிபிடித்த முட்டாள் நானு. தீமையை செய்ய வந்த திருட்டு நாய் ஒரு பெண்ணை பார்த்தால் தாயாக தங்கையாக நினைக்க வேண்டும். பார்க்கிற பெண்ணெல்லாம் தாயா தமக்கா நினைச்சதா எனக்கு தாரமா வரப்போறவ யாரு தருதலையே. 8வது கடையை தொட்டு பறிக்க வேண்டும் என்று பகல் கனவு காண்கிறாய். 8வது கடையாக இருந்தாலும் தொட்டு பறிப்பதை பழுக்காத பழுத்து கூட உங்க அம்மால புகை போட்டு பழுக்க வைப்பான். சண்டாளா, நீ உரைக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை எப்படி தெரியுமா? எப்படி? ஒரு முடவனானவன் கொப்பத்தேனுக்கு ஆசைப்படுவது போல இருக்கிற மடையா. மனவர் கொப்பத்தேனுக்கு ஆசைப்பட்டான் கிடைக்கும் மனவர்த்தப்பட்டான். ஒரு காலமும் கிடையாது. தேனடை மேலே இருப்பது நிறுத்தம் கிடையாது. முடவன் காத்து கிடப்பது கதையும் கிடையாது. அடம் பிடிக்காத வந்திருக்கா 5 நிமிஷம் சொகத்துக்காக உன்னை ஆயுத்துக்கு வாழ வைப்பேன். மதியிலா மூடா, யாரு? காதுல உனக்கு ஒரு கேடா. போவதற்காக வரவில்லை பூவையரே. உன்னோடு ஒன்று சேர வேண்டும், உல்லாசமாக இருக்க வேண்டும் என்ற ஆசை என்ன தேடி வந்திருக்கிறேன். என்னை ஏமாற்றி விடாது. ஒரே ஒரு முத்தம் கொடுவா. இத பாருடா, நான் யார் தெரியுமா? கோவில் பூஜை அறையில் இருக்கக்கூடிய முழு தேங்காடா. நீ யார் தெரியுமா? தெருவுல ஓடுது பாரு நாய், அந்த நாய்டா. இந்த தேங்காய் வந்து நாய் உருட்டிதான் பார்க்க தெரியும், உடைத்து ருசி பார்க்க தெரியும். நம்மள உடைக்க தெரியும், நான் கூட வச்சிருவோம். தேங்காயை உருட்டுறோம். நான் நாயா? பரவாயில்ல, நாய் நன்றி உள்ள ஜீவன். நான் நாயின்னு கூட சொல்லு. இல்லையா தோரப்பு கடையில் அடிக்க போறியா? அடிச்சுக்கோ. செருப்பால் அடிக்க போறியா? அடி. போடா செவடியா பையன் கொடுக்காது. கட்டில சூடு சோரணம் கிடையாது. மனித பிறவி அல்ல. அதையும் தாண்டி பாடு மோசமான நம்பர் 1 பொம்பளை பொறுக்கி தாலி அறுத்த பையன், லக்காடி பையன். நானு இப்பதானா தெரியுது தெரியும். அதனால சொல்றேன், ஒரே ஒரு முத்த ஒரு வாடி. மூணாவது தோறும் கொண்ட போலக்குது. என் முகத்தை பார்த்து யாராவது கட்டிப்பிடிச்சு முத்த கொடுப்பாங்க. இந்த பக்கம் கொஞ்சம் கண்ணாடி ஓடுங்க. அதுதான் வேற ஒண்ணுக்கு ஆக மாட்டா. அப்படியே நக்கிட்டாங்க. நான் யார் எப்பேர்பட்ட பரம்பரை? நக்கற பரம்பரை. நக்கிற பரம்பரை. கண்ணகி கட்சியை விளையா இருக்கு. கட்டி அடிச்சு வரத மொத்தம் முடியாது. முடியாது. சுண்ட கஞ்சி சோறுடா,
சுண்ட கஞ்சி சோறுடா பரசையில பாருடா காரபொடி